ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். விருச்சிகம் ராசி இல்லை, விருச்சிக லக்னம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். லக்னம் தான் நம்முடைய அடிப்படை, பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இயக்கக்கூடிய இடம். இந்த லக்னத்திலேருந்து தான் நம்ம வாழ்க்கையில் அத்தனை விதமான நன்மை தீமைகள் நடக்கும். ராசி பலன்கிறது கோச்சார பலன். அதனால தான் லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லக்ன பலன் பார்க்குறோம். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ உங்கள் லக்னத்தை தெரிஞ்சுங்க. இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான கிரகங்களால் நன்மைகள் ஏற்படும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதிலேருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள், இறை அருள் என்ன, இதுதான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலம் 9ஆம் இடம், இன்னொரு பக்கம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வர்றது உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு. அவரோட கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறது இன்னுமே நன்மைகள். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருவார். குருவும் அங்கே இருக்கார், அவரோட புதனும் வருவார். அத்தனை கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள் நிறைய இருக்குது. அதனால் வருமானங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கிற அளவுக்கு செலவுகளும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. யாருக்காவது பெருசாக சூரிட்டி கொடுக்கணுங்கிறவங்க யோசித்து செய்யுங்க. யாருக்கும் செக்யூரிட்டி போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அது இல்லாமல் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவும் ஏற்பட்டு விலகும். ஸோ இதெல்லாமே 8ஆம் இடம் தான். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஆக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது, அந்த சொத்து இது வரைக்கும் கைக்கு வரல, அல்லது பணமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மனைவியின் மூலமாக அல்லது கணவர் மூலமாக பண வரவு, பொருள் வரவு உண்டு. இது ரெண்டுக்குமே எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரலையோ வரும், அல்லது பிஎஃப் பணம் வரல, அல்லது கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட்டு வரல, வட்டி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஆக கிரகங்களால் ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து தான் இருக்கும். ஆக இந்த வாரம் வருமானங்கள், செலவுகள், எதிர்பாராத வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பெருசாக எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லாம் பண்ணாலும் கடுமையான போராட்டம், அதனால் நன்மை உண்டான்னா சுமாராக தான் இருக்குது. ஸோ லைஃப்பில் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் இளைய சகோதர சகோதரிகளுக்கு அல்ல உறவுகளில் யாருக்காவது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக எனக்கு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல் தொடர்பையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். குரு பகவானும் அந்த இடத்த பார்க்குறார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் இது வரைக்கும் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக லோன் வாங்கி, கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு. முதல்ல என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டான்னு. பட் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 டிஃப்ரென்ஸையும் கவனித்து கேளுங்க.
அடுத்தபடியாக நீங்கள் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் ஓரளவுக்கு மகசூல் அல்லது லாபம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடியும். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நான் முதல்ல மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும்னு சொல்கிறேன். இந்த 2 டிஃபரன்ஸையும் மறுபடியும் கவனித்து கேளுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கலைத்துறையால் புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் கூடும். பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க நார்மலாக பண்ணுங்கள், போதுமானது. எல்லா விதமான யூக வணிகங்களுமே லாபமும் இல்லை, பெரிய நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யூக வணிகங்களில் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். குறிப்பாக கிரிப்டோவில், கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலையில் ஓரளவுக்கு கடுமையான போராட்டம் இருந்தால் கூட ஜாப் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருச்சிக லக்னத்துக்கு சனி 5ல் இருக்கிறது. நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கார் அல்லது உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார். இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ்க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஓரளவுக்கு வேலையில் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக 2 மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யாரெல்லாம் உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கீங்களோ வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் அந்த வேலையில் ஜாபில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாறணும் அப்படிங்கிற நினைக்காதீங்க. வேறு நல்ல கம்பெனி கிடைக்கும், நல்ல சேலரி இருக்கும், ஹைக்கு அமையும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்பு, சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. நல்லா பொறுமையாக இந்த மாதம் இருங்க. இந்த மாதத்தில் லோன் எதுவும் வாங்குறதா இருந்தால் பொறுமையை ரொம்ப யோசித்து வாங்குங்க. பெரிய லெவலில் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சுமாரான பலன் தான் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெருசாக செய்யணுங்கிறவங்க யோசித்து ஒரு இடைக்கு நிலவை யோசித்து செய்யுங்க. இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாதம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் குறைவாக இருக்குது. அதனால் இந்த ஓரளவு நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் அடைக்க வாசிங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லாம் வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியுடைய வழிபாடு, வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி, குறிப்பாக மகாலட்சுமியை நல்ல தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.